எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு இங்கே பேசுறது அழுதுட்டேன்னு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடைவிழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே, மாடர்ன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசாக. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம் சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். பாட்டு, இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணார். அவர் பார்த்தா மாடர்னாக இருக்கார், மாடர்ன் படம். ஆனால் இவர் மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையாக இருந்தது. கிராமத்து மண் வாசனை இருந்தது. உங்களுக்கு சினிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமாக எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் கதை எழுதும். ராமநாராயணன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்கே படம் எடுத்துகிட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையானா பண்ணுவார். இல்லைனா கூட 30 நாளுக்குள்ளே முடித்து அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அதை போல் இந்த தம்பி 23 நாளில் படம் எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாரித்து பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. போல் ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சி கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையாக சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்லை 30 பெரிய படம் தான் வருது. ஆனால் 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்கார், தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்குது. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும்
என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழை, தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏலன்னும் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி? அது தம்பியை யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு மூலம் ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி, டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதில் உண்மை பாதி தான்னார். என்னன்னு, அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு, பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு. நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் சினிமா உலகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இன்னும் காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணதா மிகப்பெரிய அளவில் எல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிற அந்த அந்த சால்வை அங்கே இன்னொன்று, இது ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிறது. ஒரு முகம் கூட தொடங்க முடியாது அப்படி. ஆனால் ரொட்டேஷனில் வரும். ஒரு 5 விழாவில் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நான் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்காதீங்க. ராஜஸ்தான் நம்ம நாட்டில் தான், இந்தியா தான், நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இங்கே செங்கல்பட்டு, அரக்கோணம், நம்ம நெசவாளி இருக்கான்ல என் சகோதரன், அவன் தயாரிக்கிற இந்த துண்டை போடணுமா? நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணுமா? தொழிலாளியை காப்பாற்றணுமா? இப்போ என் தமிழ் படம் எடுக்கணும்னா நான் போராடுறேன். தமிழ் தொழிலாளியை வச்சு தான் எடுக்கணும். இங்கே தொழிலாளி தமிழ்தான். நீ வேறு மாநிலத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால், பத்தலை, என் தமிழ் தொழிலாளி பத்தலை, என் தமிழ் நெசவாளி துணி பத்தலைன்னா அடுத்த மாநிலம், நம்ம மாநிலம் தான். அதெல்லாம் நான் வேறுபாடு காணலை. அப்படிப்பட்ட யூஸ் பண்ணாம தவிர தமிழுக்கு முதலிடம், அப்புறம் தான் ஆங்கிலம், அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ தகராறு, பெரிய தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் அடுத்து ஆங்கிலம், அடுத்தது அவங்க விருப்பப்படி படிக்கணும். அதனால் முதல்ல கைத்தறி,
தமிழ்நாட்டில். அப்புறம் தேவைப்பட்டால் முரளிக்கு மட்டும் இதை போடுறேன். நான் ஒரு வேண்டுகோளை வச்சு என் தம்பி முரளி இல்லை, முரளிக்கு நான் கேப்டன் தாங்க. நன்றி நன்றி. ரைட், தேங்க்யூ. அதான் அதுக்காக எல்லாரும் பிஆர்ஓக்களும் தயவு செய்து கைத்தறி ஆடை போடுங்க. நன்றி, வணக்கம்.